கரெக்டான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. இன்ஃப்ளூயன்ஸ்லாம் சொல்லுவாங்க, இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான், இவனுக்கு இந்த கெட்ட பழக்கம் இருந்ததே இல்ல, இவரோடு சேர ஆரம்பித்தான், இவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டான். கேள்விப்பட்டீங்களா? அப்ப இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நல்ல விதத்திலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், நம்ம கெட்ட விதத்திலும் ஒரு ஆள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம ஒரு ஆளோட சேரும் போது, ஒரு நபரோட சேரும் போது நம்மள அறியாமலே அவர்களோட பழக்க வழக்கங்கள் நம்மளுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். சில பேர் சொல்லுவாங்க, இவனை பாரு, அவங்க அப்பா மாதிரியே பேசுறான், அவங்க அப்பா மாதிரியே செய்யறான். இவன் இன்ஃப்ளூயன்ஸ் பை ஹிஸ் ஃபாதர். ஆமென். அதே மாதிரி நீங்க வேதத்துல நம்ம பார்க்கலாம், ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 18 ல இருந்து 20 வாசிங்க. மத்தேயு 4வது அதிகாரம், Matthew chapter 4 verse 18 to 20. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகிறார். இது எப்ப நடக்குதுன்னா, ஆண்டவர் 40 நாள் வண்ணாந்தரத்துல உபவாசத்தோட ஃபாஸ்டிங்கோட முடிச்சிட்டு வெளியில வராரு. வண்ணாந்தரத்துல வில்டர்னஸ் டெசர்ட்ல இருந்து வெளியில வராரு. வந்ததோட கடற்கரை ஓரமா நடந்து போறாரு. இங்க என்ன நடக்குது பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. இயேசுவை குறித்து இன்னும் யாருக்குமே அந்த பட்டணத்துல தெரியாது. அம்மாவாலியா இப்பதானே வராரு ஊழியத்துக்கு, இப்பதானே வெளியில கால் எடுத்து வைக்கிறாரு. ரைட்டா இல்லையா? இப்ப என்ன நடக்குது பாருங்க. நடந்து போகையில் மீன் பிடிக்கின்றவர்களாய் இருந்த இரண்டு சகோதரர்கள், அங்க ரெண்டு அண்ணன் தம்பிங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு தான் முதல் சீஷர், they are the first disciple of God. கற்பனை பண்ணி பாருங்க, கடற்கரை ஓரமா ஆண்டவர் நடந்து போறாரு, இயேசு நடந்து போறாரு, அங்க ரெண்டு பேரும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவனோட தொழிலே என்னது? மீன் பிடிக்கிறது. இவனுக்கு மீனை வீட்டுக்கு எடுத்துட்டு போனா தான் அன்னைக்கு அவனுக்கு சாப்பாடு. அவரோட மனைவி பிள்ளைகள் இவங்களோட வருமானத்துக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவள் அங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இயேசு நடந்து போறாரு. சகோதரனாகிய பேதுரு எனப்படும் சீமோனும் அவன் சகோதரன் அந்தியாரோவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்தபோது, வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கின்றவர்களாக்குவேன் என்றார். இயேசு அவனுக்கு ரெண்டு பேரையும் பார்த்து, தம்பி என் பின்னால வா, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாத்திரன்னு சொல்லி ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஆமாவா இல்லையா? சரி, உடனே அவர் சொல்லுங்க. உடனே இங்கிலீஷ் அது எப்படி போட்டிருக்கு? அந்த பார்ட் மட்டும் வாசிங்க. Follow me, I'll make her. Come follow me. Jesus said, I will make you fishers of men. And once they left their nets. Once they left. இன்னொரு இன்டர்பிரேஷன்ல immediately போட்டிருக்கோம். உடனே சொல்லுங்க. உடனே. வாசி. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். என்னங்க பார்த்தாங்க அந்த மனுஷன் கிட்ட? இவர் சொன்னார், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வா, உன் வேலையை தூக்கி போட்டு வா, உன் வருமானத்தை தூக்கி போட்டு வா, நான் அவனை ஊழியத்துக்கு கூப்பிடுறேன், மனுஷனை பிடிக்கணும்னா மாத்த போறேன், வா. ஏதோ அவனுங்க பார்த்தானுங்க, இவர் சொல்றத நம்ம கேட்போம், தூக்கி போட்டு வந்தானுங்க. அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ். எங்க நீங்க போய் சொல்லி பாருங்க யாரையாவது, நீ இன்னைக்கு சர்ச்சுக்கு வா, கர்த்தர் அவனை எப்படி விடுதலை ஆக்குறாரு, இவங்க சொல்லிட்டாங்களா, நிச்சயமா நான் கேட்டே ஆகணும். யாராவது வாங்க பாருங்களேன். What I'm trying to say, can you make influence in people's life? எதங்க இயேசு கிட்ட பார்த்தானுங்க, மனுஷனை பிடிக்கிறவனா வாடா உங்களுக்கு வழங்கிடுமா, இந்த இடத்துல நீங்க இருந்தா வழங்கிடுமா? இவர் என்ன சொல்றாரு, புள்ள பிடிக்கிறவரோ எதுங்க அவனுங்களை இழுத்துச்சு? ஒரே வேர்ட், உன மனுஷனை பிடிக்கிறவனா வா, அதை தூக்கி போட்டு வா. வசனம் சொல்லுது ஒட்டனி. சொல்லுங்க. அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கர்த்தர்கிட்ட இயேசு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளேம், ஒரு அனல், ஒரு அக்னி அவர் மேல இருந்துச்சு. இன்ஃப்ளூயன்ஸ் என்பது என்ன தெரியுமா? உன்னை அட்ராக்ட் பண்ணும். உன்னை முதலாவது அட்ராக்ட் பண்ணாதான் நீ அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக முடியும். ஆமாவா இல்லையா? பேதுருன்னு ஒரு மனுஷன் இருந்தார். இதே பேதுரு தான் இயேசுவோட சீஷராய் 3 வருஷம் சுத்திட்டு இருந்தார். இயேசுவை பிடித்ததோட அவரை தெரியாதுன்னு சொல்லி எத்தனை தடவை மறுதலிச்சாரு? எத்தனை தடவை? 3 தடவை. He denied Jesus 3 times. இந்த மனுஷன் யாருமே எனக்கு தெரியாதுப்பா, என்ன விட்டுருங்க.
மனுஷன். ஆமாவா இல்லையா? அவர் இயேசுவை போல பரலோகத்திலிருந்து இறங்கி வரல, பூமியில வாழ்ற சாதாரண ஒரு மனுஷன். ஆமாவா இல்லையா? இயேசுவை 3 தடவை மறுதலிச்ச ஒரு மனுஷன். இயேசு பூமியிலே வானத்தில் எடுக்கப்பட போது எருசலேத்துல மேலறையில் எனக்காக காத்திருங்கன்னு சொன்னார். வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்படும். பெந்தெகோஸ்து நாள்ல அந்த பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை அவர்கள் மேலே இறங்கி வரத்துக்கு காத்திருக்க சொன்னார். இயேசுவை அங்க 120 பேர் காத்திருந்தாங்க. அந்த 120 பேர்ல ஒரு ஆளு இயேசுவே யாருன்னு தெரியாத சொல்ற ஒரு மனுஷன். என்னையா? சாதாரண ஒரு மனுஷன். இந்த மனுஷன் அந்த மேயறையில காத்திருக்கும் போது 120 பேர் மேல அந்த ஆவியானவரோட அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரோட அக்னி வந்து இறங்கின போது இவர் மேலேயும் அது இறங்கினதுனால அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் வாசிங்க. மேயறையில எல்லாரும் அந்நிய பாஷைகளை, பற்பல பாஷைகளை பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு காரியங்கள் எழுந்துச்சு. என்ன இவங்களாம் உளறிக்கிட்டு இருக்காங்க, என்ன இவங்களாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது? ஒவ்வொரு நேரமும் அக்னி வந்து இறங்குறதுனால அவங்க மேல வல்லமையில அவங்க அந்நிய பாஷைகளை பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு மனுஷன் என்ன பண்ண? வாசி. அப்பொழுது பேதுரு வழியொருவர் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகின்ற எல்லாரும் அமைதியா இருக்காங்க. 3 தடவை காட்டி கொடுத்த, 3 தடவை தெரியாதுன்னு சொன்ன, இவர் யாருனே தெரியாதுன்னு சொன்ன அந்த பேதுரு திடீர்னு எழுந்துச்சு நின்று, யூதர்களே, எங்க இருந்து வந்துச்சு இந்த மனுஷனுக்கு இந்த தைரியம்? யாருங்க அந்த பேதுரு? இந்த இயேசு யாருனே தெரியாதுன்னு சொன்ன இந்த பேதுரு எழுந்துச்சு நின்று தைரியமா. எப்பொழுது? அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் வந்த பிறகு எழுந்துச்சு நின்று தைரியமாக இருக்கிற 10,000 பேருக்கு பிரசங்கம் பண்ணி, அடுத்த வசனம் 41 வாசி. என்ன நடந்துச்சு? அவர்களுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு பேதுரு சொல்ற பிரசங்கத்தை அங்க இருக்கிற 10,000 பேர் கேட்டுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் உடனே நடக்குது. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்ந்து கொல்லப்பட்டார்கள். ஆமென். யாருங்க இந்த பேதுரு? சாதாரண மீன் பிடித்துக்கிட்டு இருந்த மனுஷன். இயேசு அவர்களோட வாழ்க்கையில இயேசு மேல இருந்த அந்த ஆவியானவரோட அக்னி மீன் பிடிச்சிட்டு இருக்கிற பேதுருவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. நான் இவர் பின்னால போகணும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் என்ன ஆகிட்டாருன்னா இயேசு மறுதலிச்சிட்டாரு. நிக்க முடியல அவரோட அழைப்புல. நான் அப்படியே விடல. இதே பேதுரு ஆவியானவரோட அபிஷேகத்துல நிரப்பப்பட போது இவரோட பிரசங்கத்தினால 3000 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதே ஆவியானவர் உங்க மேல இருக்கு. இதே ஆவியானவர் அக்னி உங்க மேல இருக்கு. You can become an influencer of your family. உன் வேலை இடத்துல நீ இன்ஃப்ளூயன்சர் ஆகி மாற முடியும். நீ படிக்கிற இடத்துல நீ இன்ஃப்ளூயன்சர் ஆகி மாற முடியும். எத்தனை பேர் ஸ்கூல் படிக்கிறீங்க? பேசுறீங்க. இன்னைக்கு நம்ம இன்ஃப்ளூயன்சரா ஸ்கூல்ல மாற வேண்டிய நிலைமை வந்துருச்சு. Very sad to hear what is happening in our school. நம்ம ஸ்கூல்ல என்ன நடக்குது கேட்கவே பயமா இருக்கு. நம்ம தான் இன்ஃப்ளூயன்ஸா மாறணும். உங்க குடும்பத்துல நீங்க தான் இன்ஃப்ளூயன்ஸரா மாறணும். நீங்க படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல நீங்க தான் இன்ஃப்ளூயன்ஸரா மாறணும். பார்க்கிறவங்க சொல்லணும், நீ என்ன பண்ற, நான் அதை செய்யறேன், நான் என்ன செய்யணும்னு சொல்லு. 11 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த 11ல ஒரு ஆளா பேர் வைத்து சொல்றாரா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. 3000 பேர் வச்சுக்க போறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இல்ல? அவர் சாதாரண மனுஷனுக்கு முன்னாடி. ஆனா இப்பொழுது பரிசுத்த ஆவியோட அக்னி மேல இருக்கு. That fire is good enough for you and me to influence this world. Amen சொல்லுமா? Amen சொல்லுமா? நீங்க பாவி, நான் பாவத்துல இருக்கிறேன், நான் பாவியா இருக்கிறேன், எப்படி கர்த்தர் ஏன் முடியுமா? ஐயா வசனம் சொல்லுது, நீ ஆண்டவரோட ரத்தத்தினால் பரிசுத்தமாய் ஆக்கப்பட்ட.
அதுக்காக பாவம் செஞ்சுட்டு இருக்கலாம்னு சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரதுக்கு, பரிசுத்த ஆவியானவர் நீங்க பெற்றுக்கொண்டதுக்கு, listen carefully. Jesus died for you to be saved. அங்கே முடியல. நிறைய பேர் இன்னைக்கு சபையில அப்படியே முடிச்சிடணும். Jesus died to be saved. காரணம் இல்ல, இன்னொரு இருக்கு. He died so that you can be set free. ஆண்டவர் உன்னை நீ ரட்சிக்கப்படுற மட்டும் கர்த்தர் உனக்காக செய்கிற சாவல, நீ விடுதலையாய் வாழ வேண்டும். நீ எந்த ஒரு கட்டிலையும் இருக்க தேவை, நீ எந்த ஒரு சாபத்திலையும் இருக்க தேவையில்லை, நீ எந்த ஒரு பாவத்திலையும் இருக்க தேவையில்லை. தொடர்ந்து நீ ஏன் கர்த்தருக்காக இன்ஃப்ளூயன்ஸா வாழ முடியல தெரியுமா? பிசாசு நீ எந்த குறையில இருக்குன்னு அதுக்கு முன்னுக்கு பாரு. ஐயா, இயேசுவோட ரத்தம் உனக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவரோட எம்பவர்மென்ட் உனக்கு விடுதலை கொண்டு வரும். உங்களுக்கு புரியல மாதிரி சொல்றேன். வசனம் தெளிவா சொல்றது. பரிசுத்தம் இல்லாமல் யாரையும் தரிசிக்க முடியாது. இங்க எத்தனை பேருக்கு பரிசுத்தமாய் வாழணும்னு ஆசை? எல்லாருக்கும் பரிசுத்தமாய் வாழணும்னு ஆசை. But we have challenges to live holy. Am I right? இதான் பாடியா தெரியுமா? நீங்க ஃபார்முலால தேடுறீங்க, எப்படி நான் பரிசுத்தமா வாழலாம், எதை செய்தா நான் பரிசுத்தமா வாழலாம், எதை செய்யலனா நான் பரிசுத்தமா வாழலாம்னு நீ ஃபார்முலால தேடுற. இதுதான் மிஸ்டேக். நான் உங்களுக்கு சொல்றேன், ஹோலினஸ் என்ன நான் சொல்றேன். நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால், ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்றால் உங்களுக்கு என்ன இருக்கணும்? செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். ஆமாவா இல்லையா? இந்த செல்ஃப் கண்ட்ரோலுக்கு தானே நம்ம போராட்டம். இதுல செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை செஞ்சிடுறேன். இத பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் பண்ணிடுறேன். இத பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்த்துறேன். இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் பேசுறேன். என்னோட செல்ஃப் கண்ட்ரோல் என் கையில இல்ல பாஸ்டர். இதுதானே பிரச்சனை. இதுதானே உங்க பரிசுத்தத்துக்கு தடையா இருக்கு. வாசிங்க கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவர் நீ பவர்ஃபுல்லா பேசியிருக்கிறாரு. Is God speaking powerfully to you? வாசிங்க கலாத்தியர் 5:16. நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்ப நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். வசனம் சொல்லுது, நீ பரிசுத்தமாய் வாழணும்னா நீ ஆவியில வாழணும் முதல்ல சொல்லுது. ரைட்டா இல்லையா? இன்னும் கிளியரா உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 22 23 வாசி. இப்ப ஆவியின் கனிகள் ஒன்று இருக்கு. The gift of Holy Spirit. சொல்லுங்க, the gift of Holy Spirit. இப்ப the gift of ராஜ்னா, the gift of பஸ்ததானா யார்கிட்ட நீ அந்த gift வாங்க முடியும்? யார்கிட்ட? என்கிட்ட தான் வாங்க முடியும். நீ போய் பாஸ்டர் ஜெசிட்ட வாங்க முடியுமா? முடியாது. அப்ப gift of Holy Spirit நான் யார்கிட்ட வாங்கணும்? From Holy Spirit. சொல்லுங்க, Holy Spirit. ஐயா, ஆவியின் கனி, ஆவியின் வரங்கள் யார்கிட்ட பெற முடியும்? பரிசுத்த ஆவியானவரால பெற முடியும். அதனால தான் அதுக்கு பேர் என்னது? gift of Holy Spirit. நான் இப்ப gift பத்தி பேசுறேன். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பரிசுத்தத்துக்கு நான் வர திரும்புறேன். நீ ஹோலினஸா வாழணும், ஹோலியா வாழணும் எப்படி உங்களுக்கு கத்து கொடுக்குறேன். வாசியம்மா 22 23. அதே கலாத்தியர் 5:22 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அடுத்தது என்னது? சொல்லுங்களேன், இச்சையடக்கம். இச்சையடக்கம் இங்கிலீஷ்ல என்ன போட்டுருக்கு? வாசியல. But the fruit of the Spirit is love, joy, peace, long-suffering, kindness, goodness, faithfulness, gentleness, self-control. சொல்லுங்க, self-control. ஐயா, இது என்னவா? gift of அப்படி யாருக்கு கேட்கணும்? self-control ஆகணும்னு நீ பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு யாருக்கு போய் உதவி கேட்கணும்? நீ ஃபார்முலா கிரியேட் பண்ணாத. நீ 10 பாஸ்வேர்ட் போன்ல வெச்சாலும் நீ பரிசுத்தமா வாழ முடியாது. யாருக்கு உனக்கு gift வேணும்? செல்ஃப் கண்ட்ரோல் என்பது ஒரு gift. இட்ஸ் a gift. You need to pray as Holy Spirit. புரியுதாங்க? புரியுதாங்க? Church, நீ இன்ஃப்ளூயன்சராய் மாற வேண்டும்.
பேதுரு 3 தடவை டினை பண்றாரு இயேசுவை. ஆனா பரிசுத்த ஆவியானோட வரம், பரிசுத்த ஆவியானோட அண்ணனார் மேல வந்ததோட அபிஷேகம், நம்மையோட anointing of Holy Spirit மேல வந்ததோட எல்லா விஷயம் ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. So he started to depend on Peter. He started to depend on Holy Spirit. You வேலையை யாரை டிபெண்ட் பண்ணி செய்யற? ஆவியானவரை டிபெண்ட் பண்ணி செஞ்சு பாரு. இன்ஃப்ளூயன்ஸரா மாற வேண்டும் என்றால் 2 காரணம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 13-16 வரை வாசி. வசனம் 13 முதல் வாசி. Matthew chapter 5 verse 13 to 16. Read 13 verse. 13 verse. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால். நல்லா கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் நானும் யாரா? இது இயேசு சொல்றாரு. This word is coming out from whose mouth? யாரோட word இது? இயேசுவோட word. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த பூமிக்கு என்னவா இருக்கியா? உப்பாக இருக்கியா? ஓகே. உப்பானது சாரமற்று போனால். உப்பானது சாரமற்று போனா அப்படின்னு என்ன சொல்றாங்க? அந்த உப்போட தன்மை, அந்த உப்பு கரிக்கிற தன்மையை உப்பு இழக்க முடியும். தெரியுமா? இந்த சமைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். வருஷ கணக்குல உப்பு வச்சிருக்கு பாப்போம். வருஷ கணக்குல உப்பு அந்த தண்ணி இழந்துடும். நீங்க அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உப்பு கரிக்காது. ஏதோ மண்ணை சாப்பிடுறது போல இருக்கும். ட்ரை பண்ணிருக்கீங்களா? சில சமயத்துல உப்புல இருக்கிற அந்த எக்ஸ்பைரி அழைச்சு போயிடும். இது பழைய உப்பா புது உப்பா கண்டுபிடிக்கிறத சாப்பிடுவாங்க. ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஆனா அதோட தன்மையை இழக்கக்கூடிய முடியும் வசனம் சொல்லுது. இழந்து போயிடுச்சுன்னா என்ன ஆகுமா? உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கு, மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு மட்டுமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்க எல்லாம் கேளுங்க. ஆண்டவர் முதலாவது உங்களை ஒரு உப்புக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. நீ இன்ஃப்ளூயன்சராய் மாற வேண்டும் என்றால் நீ இந்த பூமிக்கு, நல்லா கேளுங்க, நீங்க எதுக்கு நீங்க உப்பா இருக்கிறீங்கன்னு சொல்லுது வாசி. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஓகே, சொல்லுங்க. பூமி. அடுத்த ஒரு வசனம் 14 ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒளியா இருக்கிறன்னு சொல்றாரு. You are the salt and light. நல்லா வாசிங்க. முதல்ல என்ன சொல்லுச்சு? நீ எதுக்கு உப்பா இருக்கிற? சொல்லுங்க. இரண்டாவது லைட் ஒளி வாசி 14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய். ஏங்க உலகத்துக்கு இது பூமின்னு சொல்ல வேண்டியதானே? அதே இங்கிலீஷ்ல வாசிங்க. salt to the. You are the salt to the earth. ஓகே, இப்போ 14 வாசிங்க. light to the. You are the light of the world. ரெண்டுமே earthல போட வேண்டியதானே? அது ரெண்டுமே world போட வேண்டியதானே? ஹலோ, ரெண்டுமே பூமியில் போட வேண்டியதானே? இல்ல ரெண்டும் உலகத்துக்கு போட வேண்டியதானே? பூமி என்பது நீங்க அந்த 13-16 வாசிச்சு முடிச்சிருக்கீங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் மட்டுமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் நிற்கின்ற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். ஐயா, பூமி என்பது இட்ஸ் an inward thing. பூமி என்பது இட்ஸ் a soil, மண்ணு. இதுக்கு உண்டான காரியங்கள் அது உனக்குள்ளார ஏற்படுகிற மாற்றங்கள். It's talk about something that unseen. உனக்குள்ள நடக்கிற அந்த மாற்றங்கள், பூமிக்குள்ள நடக்கிற மாற்றங்கள், பூமிக்குள்ள நடக்கிற இம்பாக்ட்ஸ் வெளியில தெரியாது. உப்பை நீ பார்க்கும்போது உப்பு என்ன செய்யும் சொல்லி உப்போட தன்மை பார்த்தா தெரியாது. அத மற்றதோடு கலக்கும் போதுதான் உள்ளார மாற்றங்கள் நடக்கும். ஆனா வெளிச்சமானது அப்படி இல்ல. நீ அதை எங்க வச்சாலும் உலகத்துக்கு அது வெளிச்சமா இருக்கும். எங்க வச்சாலும் அது வெளியில ஒளி வீசும். நீ அதை மறைக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியில வெளிச்சமா இருந்துட்டு உனக்குள்ள மாற்றங்கள், you have no inspiration to change yourself to impact the world. நீ சால்ட்டாவும் இருக்கணும், நீ லைட்டாவும் இருக்கணும். பாஸ்டர் சால்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு போய் மூட்டை முக்கிய உப்பா வாங்கி இருக்காரு. ஆண்டவருங்க ஒப்பீட்டு காரியங்களை பேசுறாரு. சால்ட்டுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தன்மை என்ன தெரியுமா? நீங்க எதோட போட்டாலும் அது உப்பு கரிச்சிடும்.
எப்படிப்பட்ட பெரிய டிஷ், நல்ல உயர்ந்த டிஷ், the best chef ஆக்குறத கெடுக்கணும்னா கொஞ்சம் அதிகமா உப்பா போடுறது போதும். முட்டை முட்டியா கொண்டு தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் போட்டாலே போதும். நாளைக்கு மவாலியா நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கணும். பிசாசு கெடுத்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைகளை நீங்க உப்பாய் போய் அதை பணத்தை மாத்துங்க. You must impact this earth. உனக்குள்ள மறைவாய் நீ செயல்பட்டு காரியங்களை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உப்பு அதோட தன்மையை இன்னொரு அந்த சுவைக்குள்ள அதை கரைத்து மாற்றி கொண்டிருக்கிறது வெளியில நீ பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதுதான் work on you. அடுத்து ஆண்டு சொல்ற ஒளியை பத்தி பேசுறார். நீ உலகத்துக்கு வெளிச்சம். வாசியமா 14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கின்ற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உனக்கு எந்த மலை மேல இருக்கிற பட்டணம், நீங்க மலை மேல இருக்கிற பட்டணம் இருக்கு, டச்சிங் ஐலண்ட் இருக்கு, வேற என்ன இருக்கு, கேமரா ஐலண்ட் இருக்கு. நீங்க கிட்ட போயிட்டீங்க, நைட்ல போய் பாத்தீங்கன்னா வெளிச்சம் கீழே தெரியும். ஆமாவா இல்லையா? அதை எதையோ வச்சு மூட முடியும். அந்த மாதிரி உங்களையும் கத்த பார்க்குற நீ இன்ஃப்ளூயன்சரா இருக்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒளியா இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி சால்ட்டா எப்படி லைட்டா இருந்திருக்கிறாரு. பேதுருவோட தம்பியை மீன் பிடிச்சிருக்கும் போது வாங்கன்னு கூப்பிட்டதோடு there's something in this man நம்ம பின்னால போகும் தூக்கி போட மாட்டேன். அந்த மாதிரி நீங்க நானும் மாறமாட்டேன். ஏன்னா இயேசுவை எம்பவர் பண்ணின அதே ஆவியானவர் தான் எனக்குள்ளே உங்களுக்கு. ஆண்டவர் என்னையும் உங்களையும் சால்ட் அண்ட் லைட் அப்படியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். லைட்டு இருள்ல இருக்கிறவங்க மறுபடி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து, சால்ட் சுவை இல்லாதவங்களோட வாழ்க்கையில சுவையை கொண்டு வந்து, நீ இயேசுவை சுவையாய் அவங்களோட வாழ்க்கை கொண்டு வந்து, இருள வாழ்ந்து இருக்கிறவங்களோட வாழ்க்கையை நீ ஒளியாய் சொல்லுவோம். ஓ நம்ம நிறைய வேலை இருக்குங்க. அவன் சொல்லுவா எனக்கு என்ன மாஸ்டர், நம்ம கொஞ்ச நாள் ஜாப் பண்ணிட்டு அண்டவரே டேஞ்சரஸ் தமிழ் என்ன சொல்ற தெரியல, இது சரியா வருமானு தெரியல. Lord, I want to become dangerous when people see me in spiritual. ஆவிக்குரிய ரீதியில என்ன பார்க்கிறவங்க இவன் ஆவிக்குரிய ரீதியில ஒரு ஆபத்தானவன் பார்க்கணும். ஆபத்தா கெட்டது இல்லை, நல்லதுக்கு சொல்றேன். When you become dangerous for Christ, பிசாசு நீ ஆபத்தான மாதிரி. அப்பதான் ஆண்டவர் ஒரு காரியம் என்னோட பேசு. நீ வல்லமையாய் வரங்கள்ல செயல்படுற பத்தியா, நோய்களை சுகமாக்குறது, பேய் பிசாசு ஓட்டுறது, இதனால நீ ஆபத்தானவனா டேஞ்சரஸா மாற முடியாது. You only can become dangerous when you grow in love in Christ. நீ வல்லமையில செயல்படுறதுனால கிறிஸ்துவுக்காக ஆபத்தானவனாய் டேஞ்சரஸ் மேனாய் மாற முடியாது. நீ கிறிஸ்துவின் மேல் அன்பாய் உள்ளவனாய், அன்புல அதிகமாய் நெருங்கி அவர் மேல அதிகமாய் லவ்வா மாற பத்தியா, நீ பயங்கரமான இன்டர்னசி. உன்னோட உறவு உன் இயேசுவோடு தகப்பனோடு நெருங்க 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 நெருங்க. ஓ வசனம் சொல்லுது, சீஷருங்க வேற வேற பட்டணத்துக்கு போகும்போது அவர்களுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. உலகத்தை கடக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ஓ these people are dangerous people. எதை வச்சுக்க சொன்னாங்க? Because they are love for Jesus. உன்னோட love ஆண்டவர் மேல அதிகரிக்கணும். ஊழியத்தை பார்க்கணும், உன் வேலையை பார்க்கணும், உன்னோட வருமானத்தை பார்க்கணும். ஐயோ இயேசுவோட நான் இயேசுவோட நான் பேசணும், இயேசுவோட நான் நேரத்தை செலவழிக்கணும். நிறைய பயங்கரமான ஒரு பாடம் இருக்கு. நான் ஒரு டேஞ்சரஸா மாற போறியா? ஓ வெரி குட் சார், வெரி குட். But you cannot become dangerous because you're going around and healing people and delivering people. You will only become dangerous when you love me more. And you can influence more people. Hallelujah. Hallelujah.
பேதுரு இயேசுவை டினாய் பண்ணார். பேதுரு இயேசுவை டினாய் பண்ணார். ஆனா அவரு தான் எழும்பி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. பிசாசு கிட்ட வந்து நீ தகுதி இல்லை, நீ பாவம் செஞ்சுட்ட, உன் மேல கரை இருக்கு, நீ 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 வந்து பாவத்துல வாழ்ற. திருப்பி அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஆமா, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் இயேசுவை 3 தடவை வந்துருச்சு, ஆனா அவரோட ரத்தம் என்னை பரிசுத்தமாய் மாத்திருச்சு. பரிசுத்த ஆவியானோட அக்னி என்ன இன்ஃப்ளூன்சராய் மாற்றும். அவரோட வரம் ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட் எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல கொடுக்கும். நீ பாவியா இருக்கலாம், நீ பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு தான் உனக்கு பரிசுத்த ஆவி. நீ எப்படி பாவம் செய்யாம இருக்கணும்னு ஃபார்முலா தேடாது. உன்னோட ஃபார்முலாவே பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு யாரு யாரு சத்தமா சொல்லுவா? எப்பங்க கடைசியா அவரோட பேசுது? எப்பங்க கடைசியா அவரோட இடைப்பட்டு? நீங்க நிறைய சபைகளோட பிரச்சனை என்ன தெரியுமா? ஆவியானவர்னா நெருப்பு, ஆவியானவர்னா புறா. அது வெள்ள புறா, கருப்பு புறான்னு சொல்ல மாட்டேன். ரைட்டா? அப்படி மென்டாலிட்டி ஆயிடுச்சு. வசனம் சொல்லுது, இயேசு சொல்றாரு, நான் போனதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு தேற்றவாளர், ஒரு கவுன்சிலர், ஒரு அட்வைசர் வருவார். வருவார்னா இஸ் a person or is a thing? அவரே கடன் கொடுக்கிறாரு. நீங்களும் நானும் அது ஆவியானவர் ஒரு பொருளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் செயல்பட முடியல. ஆவியானவர் என்பது உங்க மேல இம்பார்ட்டேஷனை கொடுத்து உங்களை ரோல் பண்ணி அது மட்டும் கிடையாது. இட்ஸ் மோர் தென் தட். நீ அவரோட இடைப்பட ஆரம்பி. ஒரு நண்பர் போல பேச ஆரம்பி. ஆவியானவர் எங்கேயோ இல்ல, எங்க இருக்கிறாரா? உங்களுக்காக, உங்களோடு இருக்கிறார். நீங்க எப்ப ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அப்பயே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார். King is already come inside. He's in you now. ஆனா வசனம் சொல்லுது, அதே ஞானஸ்நானம் எடுத்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அதே சீஷர்கள் மறுபடியும் மேலாவில காத்திருக்கும் போது ஆவியானவரை பெற்றுக்கொள்றாங்க. என்ன இங்க படப்படியாது? ரெண்டு ஆவியானவர். No. You receive Holy Spirit in you when you baptize. But you receive Holy Spirit power upon you when you go for His work. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீ எப்ப ஞானஸ்நானம் எடுத்து வந்துருவாரு. அதே ஆவியானவரோட வல்லமை உன் மேல எப்ப திரும்ப வரும்? நீ அவரோட வேலையாய் புறப்பட்டு போகும்போது எப்ப ஆவியானவரோட வல்லமை உன் மேல வருதோ அப்பதான் அவரோட வரங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். You want Holy Spirit to move in your life? Then work for Him. சொல்லுவோமா? You want to become influencer. நீ ஒரு வல்லமை பெற்றவனாய் உன்னை பார்க்க முடியல. எப்படி சொல்ல முடியும்? நீ உப்பாக ஒளியாக வெளியில வீச ஆரம்பிப்பாய். எதுக்கு? உலகத்துக்கு. உலகம் பார்க்கும். இவரோடு பேசினாலே ஏதோ ஒன்று நடக்குது அவங்களுக்குள்ள. எவ்வளவு சோகமா போனோம் அப்படியே உற்சாகமாயிடும். ஏன்னா நீ உப்பா இருக்க. ஐயோ, இவரோட வாழ்க்கை பார்த்தாலே போதும், பேசணும்னு அவசியம் இல்லை. இவரோட சாட்சியை கேட்டாலே போதும், நம்மள எழுப்பி ஓடுவோம் நினைப்போம். நீ ஒளியா இருக்க. அப்படி மாறு. இங்க யாருக்கு பிரச்சனை இல்லை? யாருக்கு பிரச்சனை இல்லை சொல்லுங்க? எல்லாருக்கும் பிரச்சனை தானே. எந்த 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 பேதுவோட தம்பி ஆண்டவர் கூப்பிட்டாரோ அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குதானுங்க. Become the influence of God. டைம் இல்லை. நம்மளுக்கு ரொம்ப குறுகிய, ரொம்ப வெரி லிட்டில் டைம். நம்ம சத்தியத்தை கொண்டு போக வேண்டிய இடம் நிறைய இருக்கு. ஏன் நம்ம உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? ஏன் நம்ம உங்களால் ரீச் பண்ண முடியல? ஏன்னா நீங்க இன்ஃப்ளூயன்ஸரா மாறுங்க. நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. I want to become the salt for God. I want to become the light for God.
வாழ்க்கையில எவ்வளவு கசப்பான டேஸ்ட் இருந்தாலும், உன் வாழ்க்கையில எவ்வளவு கசப்பான சூழ்நிலை இருந்தாலும், நான் கர்த்தரோட சுவையை மட்டும்தான் கொடுக்க போறேன்னு உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட டீப் லைட்ல கடந்து போனாலும், எப்படிப்பட்ட டீமான லைட்ல உன்னோட சூழ்நிலை உன்னை கடந்து கொண்டு போயிருந்தாலும், நான் கர்த்தருக்காக ஒளியாய் வீசுவேன்னு சொல்லி அவரை மட்டும் வீசு. You see how God is doing. Church, காலங்கள் வருது. இப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவரோட பாரம், இயேசுவோட பாரம், இயேசு சிலுவையில் அடிச்சதுக்கு காரணம் வெறும் சுகாய் பார்க்காம எழுதி ஆளுங்க மட்டும் ரட்சிக்கப்படணுமா? அப்படியா? பிணையில ஐலண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் ரட்சிக்கப்படணுமா? அப்படியா? எல்லாரும் தானே. அப்ப எல்லாரும் சபை பத்துமா மனுஷா? எல்லாரும் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சாங்க, சபை பத்துமா மனுஷா? அப்ப ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சபை திறந்துகிட்டு இருக்கணுமா? இட்ஸ் டூ அபவுட் தி சர்ச். ஜனங்க வருவாங்க, ஆராதிப்பாங்க, வசனத்தை கேட்பாங்க, வெளியில போய் ஊழியம் செய்வாங்க. வருவாங்க, கூடுவாங்க, இடம் இருக்காது, வெளியில போய் ஊழியம் செய்வாங்க. திரும்ப புது ஜனம், வெளியே போவாங்க, வேற ஜனம். இப்படிதான் சபை மாறும். நம்மளோட வேலை சென்ட் அவுட் மென்டாலிட்டி. நம்ம வார்த்தை சொல்ல சென்ட் அவுட் மென்டாலிட்டி. சென்ட் அவுட் மென்டாலிட்டினா வெளியே போய் ஆத்மா, வெளியே போய் இன்ஃப்ளூயன்சரா மாறும். That's how we need influence. வேற இடத்துல நீ இன்ஃப்ளூயன்சர் ஆகிடுமா? வேற இடத்துல இன்ஃப்ளூயன்சர் ஆகிடுமா? உன் வியாபாரத்தில் நீ இன்ஃப்ளூயன்சர் ஆகிடுமா? உன் ஸ்கூல்ல உங்க குடும்பத்தில் நீங்க இன்ஃப்ளூயன்சர் ஆகிடுமா? உங்களை பார்க்கிறவங்க வித்தியாசமான அந்த ஒளியை பார்க்கணும், வித்தியாசமான அந்த சுவையை, அந்த சால்ட்டை பார்க்கணும். They must see a different in you. They must see a different in you, my dear brother and sister. How great you can be an influencer is depend on your saltiness and how bright is your light. நீ எவ்வளவுக்காக அந்த உப்போட தன்மையை நீ கொடுக்கிறியோ, நீ எவ்வளவாக அந்த ஒளியை வீச வைக்கிறியோ, how bright it can shine through, அந்த அளவுக்கு நீ சொல்லுங்க. உங்களோட தாகம் அதிகரிக்கும், உன்னோட அன்பு அதிகரிக்க 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 உன்னோட தாகம் அதிகரிச்சு. Become Jesus. என்னோட ஜபத்துல அநேக ஜபத்துல விடாம ஜபிக்கிற ஒரே ஜபம் என்ன தெரியுமா? Holy Spirit, help me to become Jesus. Change me to become Jesus. அதிகமாய் இயேசுவை நேசிக்கிற ஒருத்தன் இயேசுக்காக எதையும் செய்ய தூண்டும், இயேசுக்காக எதையும் செய்ய துணிஞ்சிருப்பான். இயேசு மேல அன்பாய் மாறிட்டீங்கன்னா எப்படியோ அவரை பத்தி சொல்லிருக்கீங்க, எப்படியோ அவரை பத்தி பேசிருக்கீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், விநாயகர் வந்து எத்தனையோ ஃபேமஸான சாப்பாடு இருக்கு, ரைட்டா? உங்க ஏரியாவே வச்சுக்கோங்க, எத்தனையோ சாப்பாடு இருக்கு. விநாயகர்னா சில பேர் கோவம், உங்க ஏரியால எத்தனையோ சாப்பாடு இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு நேரத்துல இங்க போய் சாப்பிடுங்க, இந்த சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பீங்க. அது சோறா இருக்கலாம், மீன் இருக்கலாம், ஏதோ நூடுல்ஸ் இருக்கலாம், வாட்டர் சொல்லியிருப்பீங்க. Because why? You taste and you love that food. Yes. You used to taste பண்ணிட்டீங்க, but you never love enough. போதுமான அளவுக்கு நீங்க இயேசுவை நேசிக்கணும். நீ நேசிச்சதெல்லாம் குறைஞ்ச ஒரு 3 கட்டியா சொல்லி, இந்த வாரம் வாங்கன்னு சொல்லி ஒரு 3 கட்டியா சொல்லி. It's not about past. It's not about past. ஜனங்களுக்காக கர்த்தர் அற்புதம் செய்கிறார், ஜனங்களோட தாகத்துக்காக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். ஆவியானவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு ஜனங்களை விடுதலை செய்ய.
ஆவியானவர் காத்துக்கிட்டு இருக்கிறார் அவர்களோட கட்டுகளை உடைக்க ஜனங்களை கூட்டு வருகிறார். It's not about the man of God or woman of God. It's not about us. It's about the people. உனக்கு ஹங்கர் இருந்துச்சுன்னா, உனக்கு பசி இருந்துச்சுன்னா, ஆண்டவர் வேலை செய்யணும். ஆண்டவர் வேலை செய்யணும். ஆண்டவர் சொல்லுவான். I tell you, it's all about God. It's all about loving God. It's all about loving God. சொல்லுங்க, நான் அதிகமாக இயேசுவை நேசிக்கிறேன். இது உங்க ஜெபமாய் மாறும். இது உங்க ஜெபமாய் மாறும். இது உங்க லைஃப் ஸ்டைலா மாறும். Really surprised me. To my surprise. இயேசு கடற்கரை ஓரமா நடந்து போறாரு. 2 பேர் வாங்க வீட்டுக்கு போறாரு. மனுஷனை பிடிக்கலாம் மாறுறாரு. அப்படியே தூக்கி போட்டு வந்துட்டாங்க. எப்படி நீங்க வணங்குறீங்க? அதான் இன்ஃப்ளூயன்ஸ். யூடியூபர் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர். தெரியுமா ஏன் அவங்களுக்கு அந்த பேர் இருக்கு? ஏன்னா அவங்க ஈஸியா ஒரு ஆளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. யூடியூபருக்கு they call themselves யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர். ஏன்னா அவங்க வந்து ஈஸியா ஒரு ஆளை தாக்கிட முடியும், அந்த இம்பாக்டை கொண்டு போய் செலுத்திட முடியும். நீங்களும் தான் அப்படிதான் மாறணும். கர்த்தருக்காக இன்ஃப்ளூயன்சர் ஆகி மாறணும். இந்தியிலே இது வைராகியமாய் மாறணும். வேற இடத்துல படிக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் நீங்க அந்த ஸ்கூல்ல உங்களை மாதிரி 2 இன்ஃப்ளூயன்சர் இருந்தா, ஒவ்வொரு ஸ்கூல்ல ஒரு 2 இன்ஃப்ளூயன்சர் இருந்தா இந்த காரியம் நடக்காது. ஒரு ஆளோட பிரசங்கத்துல 3000 பேர் வச்சுக்கப்பட முடியுதுன்னா யூதர்கள், ஹலோ, யூதர்கள் வச்சுக்கப்பட முடியுதுன்னா ஏங்க நம்ம தேசத்துக்கு ஆண்டவர் தர மாட்டாங்க? ஏங்க தர மாட்டாங்க? நீ ஒன்றும் செய்ய decide today, I want to tell myself to become an influencer for God. I want to love Jesus no matter what. நான் இயேசுவை நேசிக்கிறேன். நீ பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு, பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு நீங்க பிளான் போடணும். ரைட்டா? அப்படியா? என்ன நீ ஆவில முதல் நட, மாமிச இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். So you need to walk with who first? Holy Spirit, so that you will not see. நீங்க என்ன பண்றீங்க? பாவமே நான் செய்யக்கூடாது, அப்பதான் ஆவியானவர் நடக்க முடியும்னு உங்க மைண்ட்ல பதிச்சிட்டாங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது. வாசிக்கிற வசனத்தை கலாத்தியர் 5:16. நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவி கேட்பபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இங்கிலீஷ் வாசிங்க. So I say, live by the Spirit. Live by the Spirit. And you will not gratify. If you want to live by the Spirit, இன்னொரு இடத்துல walk இருக்கா? வாசி. I said that walk in the Spirit. Walk, ஐயா, நீ ஆவியானவரோட நடந்தா தான் நீ ஆவியில நடக்க முடியும். அப்ப யாரோட நடக்கும் வாழ்க்கையை மாத்தணும்? கையை தூக்கிட்டு அவியானவரே ஐயோ வாழ இவ்வளவுதான். அவியானவரோட வாழ்க்கையை நடத்தணும்னா நீங்க உங்க முயற்சியில காரியங்களை செய்யாம ஆவியானவரோட உதவியை கேட்டீங்கன்னா அவியானவர் செய்யலாம். சிம்பிள் இஸ் தட். அண்ட் உங்க மாமிசம் ஒன்று சொல்லுது பார்த்தீங்களா, அதை நீங்க மேற்கொள்ள முடியும். And self-control is a gift of Holy Spirit. It is a gift. நீங்க கேட்காத கிஃப்ட் கர்த்தர் கையில வச்சிருக்கீங்க. உனக்கு கிஃப்ட் வேணும்னு கேட்காது. இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கு பேரு இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கு கர்த்தரோட பாதத்திலே இருந்து இயேசுவோட சிலுவைக்கு போனாரா? இயேசுவோட சிலுவை பக்கத்தில் அடிச்சாங்க. பேரு 3 தடவை மனதில் வச்சு ஓடி போய் ஓடுத்த மனசு.
பரிசுத்த ஆவியானவரோட வல்லமையை பெற்றுக்கொள்ள, அவர் மேல அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்காக மேலாக காத்திருந்தார். நீ ஆண்டவருக்கு காத்து ஆவியானவரே, I want to become an influencer like Peter. I want to become an influencer like his disciples. அப்படின்னு காத்து கர்த்தரோட அவருக்காக பயன்படுத்துவார்.